குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் ஆராதனைக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காணொலியின் மூலமாக உங்களை காண்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒளியின் வீடு சபையின் விசுவாச பிள்ளைகள் மற்றும் எங்களை நேசிக்கிற அனைத்து தேவ சமூகம் யாவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த காணொலியின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு தேவன் தரும்படியாக ஜெபத்தோடு நாங்கள் அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். உங்களோடு கூட நீங்கள் இதை பார்க்கிற பொழுது இணைந்து ஜெபிப்பீர்களாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவன் ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளும்படியாக விண்ணப்பத்தை கேட்கும்படியாக இந்த ஆராதனையை கர்த்தாவை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக இதை பார்க்கிற ஜனங்கள் வாழ்வில் உபத்திரவங்கள் நீங்கி ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் என் தேவனின் ஆராதனை அபிஷேகித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் நமக்கு ஆளுகை செய்து அபிஷேகித்து நடத்துவீராக. இதை காண்கிற யாவர் வாழ்விலும் அப்படி அனுக்கிரகத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுதும் நாம் துதிக்காக ஒரு பாடலை பிள்ளைகள் பாடுவார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்ற பாடலை நாம் யாவரும் பாடி தேவனை துதிப்போமாக. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Thank you, Jesus. You are almighty. You are the King of kings. You are the Lord of lords. Glory to your name today. ராஜா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள்
புதிதாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு 3 மாதங்களை கடந்து விட்டது. லாக்டவுன் போட்டு 3 மாதங்கள், 97வது நாள் என்று நினைக்கிறேன். இந்த 3 மாதம் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எதற்காக? உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உபத்திரவத்தின் மறுபக்கத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். உடைய வாயின் வார்த்தைகளால் எங்களை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உபத்திரவத்தின் மறுபக்கம் என்ன என்பதை நாம் தியானிப்போம். உபத்திரவத்திற்கு மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. உபத்திரவத்தை கடந்து வருகிற பொழுதுதான் நாம் உபத்திரவத்தின் மறுபக்கத்தை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் உபத்திரம் வருகிற பொழுதெல்லாம் இந்த ஜீவ புஸ்தகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி உபத்திரவத்தில் இருந்து வெளியில் வந்தார்கள், எப்படி உபத்திரவத்தின் மறுபக்கத்தை அவர்கள் ஜெயமாய் மாற்றினார்கள். நாமும் இந்த உபத்திரவத்தின் மறுபக்கத்தை ஜெயமாய் மாற்றும்படி தேவன் விரும்புகிறார். எனவேதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 22:24 சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். அநேக உபத்திரவத்தின் குகையில் இருந்துதான் சங்கீதக்காரன் தாவீது வெளியில் வந்து அரசனாக மாறினார். எனவே இந்த காலை பொழுதில் அவர் அற்பமாய் எண்ணுவது இல்லை. நாம் உபத்திரவப்படுகிற பொழுது உலகம் நம்மை பார்த்து அற்பமாய் எண்ணும், அற்பமாய் எண்ணும். இந்த நாளிலும் நாம் ஆராதிக்கிற ஆராதனை கூடாரங்களில் ஆராதனை இல்லாததினால் அநேகர் நம்மை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவால் ஆராதிக்க முடியவில்லையே, அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஆனாலும் நாம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கும்படியாக நாம் வீட்டில் அடைபட்டு இருந்தாலும் அவரை துதித்து கொண்டிருக்கிறோம், அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், அவர் தந்தை விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவம் என்றும் எங்களை செய்யாது என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்த்து புதிதாகி கொண்டே இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உபத்திரவம் பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத ஒரு தேவன் தாவீதின் வாழ்வில் அவன் உபத்திரவத்தின் மத்தியில், இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தின் மத்தியில், அங்கே யுத்தத்திற்காக சவுல் தன்னுடைய பாளையத்தோடு இருக்கிற சூழ்நிலையில் தாவீது தன் சகோதரர்களை பார்ப்பதற்காக கடந்து செல்லுகிறார். அங்கு கடந்து சென்று அங்கு பாளையத்தில் தன்னுடைய சகோதரர்களுடைய பாளையத்தில் சென்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு எதிரி கோலியாத் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பதற்காக 40 நாள் தவறாமல் வந்த அந்த காரியத்தை செய்கிறான். இதை கேள்விப்பட்ட தாவீதின் உள்ளத்தில் அந்த பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரிகிறது. விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி என் ஜனத்தை நிந்திக்க முடியும் என்று சொல்லி
இன்று அநேகர் நம்மை அப்படித்தான் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தான் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதிருங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். முன்பு இருந்ததை விட நாம் 100 மடங்கு பலன் பெற்று அவரை ஆராதிக்கும் நாட்களை தேவன் நம் உள்ளத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார், உருமாற்றிக் கொண்டிருக்கிறார். தாவீது சொன்ன வார்த்தை என்ன? விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி என் தேவனுடைய ஜனத்தை நிந்திக்கலாம் என்று சொல்லி, சகோதரர் சொல்வார், ஒன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு ஏன்டா நீங்க வந்துட்டு தொந்தரவு பண்ண வந்த? கூட பிறந்த சகோதரர்களே அவனை அற்பமாய் எண்ணுகிறார்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வாசிக்கிற பொழுது 34, 36 வரை அங்கே இந்த சுவாரஸ்யமான காரியம் எழுதி நமக்கு சாட்சியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே அவனை அற்பமாய் எண்ணுகிறார்களே, நீ குட்டி பையடா, நீ சின்ன பையடா, உன்னை கொண்டு என்னடா நடக்கும்? நாங்க பாரு எப்படி புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற உடம்பு பார்த்தியா, எங்களாலேயே அவனை மேற்கொள்ள முடியல, உனக்கு இந்த வேலை காலி பண்ணடா அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சமா இருக்கிற உன் ஆட்டை நீ விட்டுட்டு யாண்டா வந்த அப்படிங்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இன்று நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது. There is a reason. அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிழ்ச்சியில் நாம் மகிழச் செய்வதற்கு. சோ இந்த நாளிலும் நாம் இந்த உபத்திரவத்தின் குகையில் இருந்து நம்மை மீட்டெடுத்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி இந்த தாவீதை பார்க்கிற பொழுது அவன் விடவில்லை. தன்னுடைய பயோடாட்டாவை கொண்டு அவன் சவுல் கையில் ஒப்படைக்கிறான். அங்க பாரு, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, என் ஆட்டெல்லாம் கவ்வி கொண்டு போனது, அதெல்லாம் ஓடி மறிச்சு கொன்று என் ஆட்டை காப்பாற்றினேன். இதுதான் பக்தி வைராக்கியம். தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டார். இந்த நாளிலும் நம் மத்தியில் அநேக உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் போக முடியவில்லை, ஒரு பொருளை வாங்க முடியவில்லை. நம்முடைய வாழ்வில் அது உபத்திரவத்தையே கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்திற்கு வாகனத்திற்கு போனால் பயங்கர செக்கப், அது நன்மைக்காக செய்கிறார்கள், நோய் பரவுதலை தடுப்பதற்காக செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக கோஆபரேட் செய்து கவர்மெண்ட்டுக்கு நாம் வாழ்வாதாரத்திற்கு என்று சொல்லி உள்ளான மனதை தினமும் புதுப்பித்துக் கொள்வதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம். எனவே இந்த உபத்திரவம் நீங்கும் அதி சீக்கிரத்தில் என்பது அதிக நிச்சயம். எனவே அங்கே தாவீதின் வாழ்வில் அவனுக்கு வந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை துதித்துக் கொண்டு இருந்ததினால்தான் சமஸ்த இஸ்ரவேல் சபைக்கு அவனை ராஜாவாக உயர்த்தினார். இந்த நாளிலும் நம்மை தேசத்தை ஆளும்படியாக ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். அநேகர் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி கண்டுகொள்ளும் நாட்கள் வந்துவிட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி காட் டு பிரிங் சால்வேஷன் இன் அவர் லைஃப். ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் என்ற நம்பிக்கைக்கு ஜனங்கள் வருகிறார்கள். எனவே இந்த உபத்திரவப்பட்டது நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவேதான் சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம். அநேக விசுவாச பிள்ளைகள் வீட்டில் ஜெபிக்கிறீர்கள், அநேக பிள்ளைகள் வீட்டில் வேதத்தை தியானிக்கிறீர்கள். நீங்கள் முன்பு இருந்ததை விட அதிகமாக செய்வதற்கு காரணம் என்ன? ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, வேலை இல்லை, முடங்கி கிடக்கிறோம். ஆனால் உங்கள் ஆத்துமா முடங்கி கிடக்கவில்லை. உங்கள் ஆத்துமா புதுப்பிக்க தேவன் கொடுத்த ஜீவ வசனத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் படி ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவேதான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுவோம். இந்த லாக்டவுன் வந்தது நல்லது என்று சொல்லுவோம். இந்த கொரோனா வைரஸ் வந்ததினாலே வாழ்க்கையின் அதாவது எழுப்புதலுக்கு இது ஒரு ஆதாரம் என்று நாம் சொல்லுவோம். அநேக தேசங்களில் எழுப்புதல் தீப்பற்றி எரிய போகிறது.
அநேக நாடுகளில் ஜனங்கள் இயேசுவே எனக்கு போதும் என்று சொல்லி வரப்போகிறார்கள். காரணம், அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறதற்கான அடையாளங்கள், அறிகுறிகள் ஆனால் உடனே வராது. எனவே பயப்பட வேண்டாம். நாம் தைரியம் கொண்டு தினமும் ஜீவிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் நம்முடைய வாழ்வில் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடமாக எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்து உபத்திரவத்தை கண்டார்கள். யோசேப்பினுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் அந்த கோசேன் நாட்டில் தங்கியிருந்த பொழுது உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், உபத்திரவத்தின் உபத்திரவம் உலகம் கண்டதோ கண்டுகொள்ளவில்லையோ, தேவன் அவளுடைய உபத்திரவத்தை கண்டார். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் வசனம், ஆதியாகமம் 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக தேவன் நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று தேவன் ஆபிரகாமோடு சொன்ன அந்த வார்த்தை, ஆபிரகாமோடு சொன்ன அந்த வார்த்தை 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள். யோசேப்புடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் அங்கே உபத்திரவப்பட்டார்கள் என்பதை யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 12:40. ஹல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம். ஆக அவர்கள் பட்ட உபத்திரவத்தை தேவன் பார்க்கிறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இங்கே அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அன்றைக்கு பார்த்த தெய்வம், தன் ஜனங்கள் உபத்திரவத்தை அன்று பார்த்த தெய்வம் இன்றும் பார்க்க வல்லவராக இருக்கிறார். எனவே உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அந்நிய தேசத்தில் சிக்கிக் கொண்டோமே, இந்த உபத்திரவத்தில் நாங்கள் எப்படி வெளியில் வருவோம் என்று சொல்லி, குடும்பத்தின் நிமித்தம் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, எதிரிகள் முன்பாக தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தியாகத்தோடு தங்களை அர்ப்பணித்து அந்நிய தேசத்தில் குடும்பம் இல்லாமல் தனிமையில் தத்தளித்து உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் துதியுங்கள். உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு உங்கள் கையில் வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆபிரகாமோடு சொன்ன இந்த வார்த்தையை யாத்ராகமத்தில் தேவன், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், நான் கண்டேன் என்று சொல்லி, ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் செங்கல் சூளை வைக்க வேண்டும், செங்கல் அறுக்க வேண்டும், மண் சுமக்க வேண்டும், பேரமிட் கட்ட வேண்டும். உபத்திரவத்தை எல்லாம் தேவன் பார்க்கிறார். என் ஜனங்கள் பக்தியுள்ள ஜனங்கள், பக்தியில் வைராக்கியம் உள்ள ஜனங்கள். சங்கீதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார், தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவரை, அந்த ஜனங்களை, அவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்களின் உபத்திரவத்தை அவர் பார்த்தார். இந்த நாளிலும் அவர் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உபத்திரவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே கவலைப்படாதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எதற்காக? இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் அவரோடு அதிகமாக உறவாடுகிறீர்கள். ஜெபத்தில் எப்பொழுதும் அவரை கூப்பிடுகிறீர்கள். ஜெபத்தில் வேதத்தை வாசிக்கிறீர்கள், அதை குறித்து சிந்திக்கிறீர்கள், பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறீர்கள், சபையை நேசிக்கிறீர்கள், ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறீர்கள். இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே,
அந்த நாளில் தம்முடைய ஜனங்களுடைய அந்த அடிமைத்தனத்தின் வீடாகத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு ஒரு மனிதனை எழுப்பினார் மோசே. என் ஜனங்கள் உபத்திரவப்படுவதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இன்றைக்கும் நாம் உபத்திரவப்பட்டு கொண்டு இருப்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. கணவன் நிமித்தம் உபத்திரவம், மனைவி நிமித்தம் உபத்திரவம், பிள்ளைகள் நிமித்தம் உபத்திரவம், பெற்றோர் நிமித்தம் உபத்திரவம், கம்பெனியில் வேலை செய்யும் நிர்வாகத்தின் நிமித்தம் உபத்திரவம், சதா நண்பர்கள் நிமித்தம் உபத்திரவம், பயணத்தில் போக முடியாதபடி உபத்திரவம், எத்தனை வகையான எப்படிப்பட்ட உபத்திரவம் எல்லாம் இருக்கிறதோ எல்லா உபத்திரவத்திற்கும் விடுதலையாக்கி காப்பதற்கு நம்முடைய வாயின் வார்த்தையினாலே அவரை துதித்து ஆராதித்து வசனத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். உபத்திரவத்தை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி போடுவார். கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, அங்கே இவர்கள் உபத்திரவம் மாறுவதற்கு தேவன் ஏன் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பர்களாகத்தான் அங்கே கடந்து சென்றார்கள். ஆனால் சூளை வைக்கலாக மாற்றப்பட்டார்கள். யோசேப்பு தன் 5 சகோதரர் அழைத்து சொல்லுகிறான், நீங்கள் பார்வோனுக்கு முன்பாக போகிற பொழுது உங்கள் குலத்தொழில் என்னவென்று கேட்பான். நீங்கள் தைரியமாக, நாங்கள் மேய்ப்பர்கள், எங்கள் பிதாக்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள், நாங்களும் மேய்ப்பர்களாகவே இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். நான் போய் பார்வோனிடத்தில் சொல்லுவேன், என்னுடைய தகப்பன் என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் பரிவாரத்தோடு, எல்லோரும் மேய்ப்பர்கள் என்று சொல்லி. மேய்ப்பர்கள் என்றால் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். அவர் அருவருக்காத தெய்வம். நம்மை அருவருக்கிறது இல்லை, உலகனா நம்மளை அருவருக்கிறது. ஐயோ அசிங்கமா இருக்கிறாய்யா, அருவருக்கிறார், இப்படி இருக்கிறார்களே என்று அருவருக்கிறார்கள். நாம் தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்கிற பொழுது உலகம் நம்மை அருவருக்கும் காரணம் அவர்களுடைய அருவருப்புக்கு மத்தியில் நாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம் அல்லவா? எனவே அருவருக்கிற அந்த ஜனங்களைத்தான் ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டாரா. உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்தார்கள். அவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் அருவருக்கப்பட்டார்கள். அருவருப்பு. எகிப்தியருக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆதியாகம் 46:34 இப்படியாக சொல்கிறது, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். செய்கிற தொழிலே அருவருப்பு. ஆனால் அங்கே யோசேப்பு மந்திரியாக இருக்கிறார். அவனை அருவருக்கவில்லை. காரணம், தேவன் தரிசனத்தை கொடுத்து உயர்த்தி வைத்திருந்தார். ஆனாலும் நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், இந்த நிலையில் இருக்கிறேன் என்று அவன் கூச்சப்படவில்லை. அதுதான் பக்தி வைராக்கியம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். இன்றைக்கு அநேகர் சில இடங்களில் மறுதலித்து விடுவார்கள். ஆம், இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று சொல்வதற்கு பதிலாக எல்லாம் இல்லை, அவர் ஒருவரே மெய்யான தெய்வம். அவர் ஒருவரை நித்தியத்தில் நம்மை அழைத்து செல்ல முடியும். அவர் ஒருவரே பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய இருதயத்தில் கட்டி நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். எனவே தைரியமா சொல்றான், அவருக்கு பயமே இல்லை. ராஜாவா இருக்கட்டும், எங்கள் குலத்தொழில் தான் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் அருவருக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை குடும்பத்தை விட்டு தனிமையாக இருந்து ஆகாரத்திற்கு கூட கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், உலகம் நம்மை அருவருக்கிற அந்த சூழ்நிலையிலேயும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டாம். அருவருப்பு மாறிவிடும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அருவருக்கும் காரியத்திலிருந்து அவர்கள் அந்த தேசத்தில் கோசேன் என்ற ஒரு பகுதியில் தங்கி தாபரிப்பதற்கு கிருபை செய்தார். இயேசுவின் அடிமையை மாறினார்கள். அதன் பிறகு அவர்களுடைய பாடுகள் உபத்திரவங்களை தேவன் நோக்கி பார்த்தார்.
விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வரும்படி அநேக உபத்திரவத்தின் மத்தியில் நான் மோசையின் மூலமாக கடத்தி கொண்டு வருகிறார். அதுபோல் இந்த உபத்திரவத்தில் நாம் கடந்து வருகிற பொழுது இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த உபத்திரவம் நீங்கும். கானான் தேசத்தை கொடுத்தது போல இயேசுவினுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதம் அவருக்கு உகந்ததாய் புதிதாகிக் கொண்டே இருக்கிறது, புதிதாகிக் கொண்டே இருக்கிறது. பரம எருசலேமத்திற்கு நாம் சொந்தக்காரராக உருமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தில் ஜெயமெடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி உபத்திரவத்தின் மத்தியில் இருந்துதான் வெளியில் வந்தார்கள். உபத்திரவத்தின் குகையில் இருந்துதான் அவர் தம்முடைய ஜனங்களை தேர்ந்தெடுத்தார், நம்மை புடமிட்டார். உங்களது முற்பிதாக்களை புடமிட்டார். அது வெள்ளியை புடமிடும் பிரகாரம் அல்ல, அவருடைய குகையில் இருந்து வெளியில் கொண்டு வந்தது போல் கொண்டு வந்தார். ஆக உபத்திரவத்தின் குகை. எனவே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக நம்மோடு பேசி சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருக்கு நம்ம பிள்ளையா இருந்தா அவரு ஜெயிச்சா நாமும் ஜெயிப்போம். ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னை பின்பற்றுவதினால் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். உங்கள் மீது எப்பொழுதும் அக்கினி ஆஸ்திரங்களை எறிவார்கள், உபத்திரவப்படுத்துவார்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை கொடுப்பதற்காக அல்ல, உபத்திரவத்தின் மத்தியில் நம்மை உருவாக்குவதற்காக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அறியாமல் இருக்கிறது. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருக்கு பிள்ளைகளாகிய நாமும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல நாமும் உலகத்தை ஜெயிப்போம். எனவே இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்முடைய விசுவாசம் இன்னும் பெருகும்படியாக, வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும்படியாக, இந்த வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து பிறருக்கு சொல்லும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சாட்சியாக ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரன் வீட்டில் சென்று நாங்கள் மாதம் ஒரு முறை ஜெபிப்பதற்காக கடந்து செல்லுவோம். ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்கும். ஆனாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்வதற்காக முன்குறித்திருக்கிறார். நாங்கள் கடந்து சென்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்கள் மறுதலித்து விடுவார்கள். எங்களுக்கு கடவுள் இருக்கிறார்கள், எனவே வந்தீங்க, இருங்க, பேசுங்க, சாப்பிடுங்க, போங்க அப்படின்றாங்க. ஆனாலும் அதில் ஒரு சகோதரி சொல்லுவாள், ஜெபம் பண்ணுங்க, அதனால என்ன அப்படி என்று சொல்லி, ஆக நாங்கள் ஜெபித்தோம். அந்த குடும்பத்தில் அநேக உபத்திரவங்கள் முன்குறித்து பிசாசு வைத்திருந்ததை ஆண்டவர் நீக்கும்படியாக அந்த குடும்பத்தை, ஒரு சகோதரிக்கு வியாதி வந்தது, அது சுகமானது. பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முழு குடும்பமே அவர்கள் வழிபட்டு வந்த அந்த கோயிலுக்குரிய அனைத்து பூஜை ஜாமான்களும் அவர்கள் வீட்டில்தான் அவர்கள் குமித்து வைத்திருப்பார்கள். அது எல்லாம் வெளியேற்றப்பட்டது. முழு குடும்பத்தையும் உபத்திரவத்திற்குள்ளாக அந்த கிராமம் அவமதித்தது. குடும்பம் உபத்திரவப்படுத்தினது. குடும்பத்தில் பயங்கரமான உபத்திரவங்கள் மத்தியிலும் நோய் ஒரு பக்கம் உபத்திரவப்படுத்தினது.
ஆனாலும் 2 மகன்கள், மனைவி பிள்ளைகள் ரட்சிப்பு, தாய் தகப்பன் ரட்சிப்பு, அவளுடைய கணவன் ரட்சிப்பு அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிற பொழுது தைரியமாய் சொல்ல வேண்டும், பயப்படாமல் சொல்ல வேண்டும். காரணம், உலகத்தில் இருக்கும் அவனை விட நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். அதுதான் வைராக்கியம், அதுதான் பக்தி வைராக்கியம். ஆக இந்த லாக்டவுன் நாட்களில் அது ஒரு இந்து பாரம்பரிய குடும்பமாய் இருந்து ரட்சிக்கப்பட்டதினாலே அதிகமாய் வேதாகமும் தெரியாது. அந்த தாயானவர்களுக்கு கிட்டத்தட்ட 55 வயது இருக்கும். 55 to 60க்குள்ளால இருக்கும். இந்த வயசுல அவங்களுக்கு பைபிள் படிக்கணும், படிப்பே கிடையாது. அந்த காலத்தில் அவங்களுக்கு தமிழ் வாசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் படித்திருக்கிறார்கள். கண்ணும் சரியாக தெரிய மாட்டேங்கிறதா. அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு ஒரு பெரிய எழுத்து பைபிள் வேண்டும், பெரிய எழுத்து பைபிள் வேண்டும். என்னுடைய காதில் அந்த வார்த்தை வந்தவுடனே இந்த லாக்டவுன் மத்தியிலும் சென்று பெரிய எழுத்து பைபிளை வாங்கி அவர்கள் வீட்டில் கொண்டு கொடுத்து விட்டு வந்தேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த வாழ்க்கையில் ஆசை இந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு இன்னும் கண்ணு பத்த மாட்டேங்குது, சரியா பெரிய எழுத்து நான் படிச்சிருவேன், ஒரு பழைய பைபிளை தான் கேட்டேன். ஆண்டவர் பழைய பைபிளை அல்ல, புதிய பைபிளை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே பழைய கடந்த கால அவபக்தியின் வாழ்க்கை நம்மை விட்டு கடந்து புதிய விசுவாச வாழ்க்கையை தொடருவதற்காக இந்த லாக்டவுன் உபத்திரவம் நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அதை கொடுத்து வந்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த பைபிளை வாங்கின உடனே அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் கர்த்தர் இவ்வளவு அன்பு காட்டுகிறாரே, இதுதாங்க ஊழியம், இதுதாங்க சுவிசேஷ ஊழியம். ஜனங்களை நேசிப்பது, ரட்சிப்பில் ஜனங்களை சபையில் சேர்ப்பது. உடனே ஏன் ஊருக்கு வந்து தான் ஜெபம் பண்ண இல்லை, இருக்கிற ஊர்ல நீ போற சபையை நேசித்து ஆசீர்வாதத்தை தரித்துக்கொள். எல்லா இடத்திலும் அவர் ஒருவரை ஆளுகை செய்கிறார். அவர் நாமத்திற்கு மகிமை. ஆக இப்படி பல சாட்சிகள், பல குடும்பங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து வைத்திருக்கிறார். ஆக இந்த காலை பொழுதில் ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:37. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படி என்றால் நாம் தோற்கிறவர்கள் அல்ல, ஜெயம் கொள்ளு. எதிலிருந்து? உபத்திரவத்தில் இருந்து. அதே 36 வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கேள்வி கேட்கிறார். யார் நம்மை பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளாக நாம் இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எனவே உபத்திரவத்தில் இருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படி வசனங்கள், நிருபங்கள் நமக்கு சாட்சியாக தேவன் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உபத்திரவமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒருவனாலும் பிரிக்க முடியாது. உபத்திரவத்தினால் ஐயோ என் இயேசு என்னை கைவிட்டு விட்டாரே, இந்த இயேசு என்னை காப்பாற்ற வரவில்லையே, இந்த இயேசு எனக்கு உதவி செய்ய வரவில்லையே, இந்த உபத்திரவத்தில் நான் என்ன செய்வேன் என்று நினைப்பதை விட இந்த உபத்திரவம் என் வாழ்வில் ஜெயத்தை கொண்டு வரும். நான் ஜெயிப்பேன். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் அதிகமாக நேசிப்பேன், ஜெபிப்பேன், ஆராதனையில்
தவறாமல் கலந்து கொள்வேன், ஆராதனை அசட்டை பண்ண மாட்டேன், அவனுடைய வசனத்தை காதில் கேட்டு விட்டுவிட மாட்டேன், அதை கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடப்பேன் என்று சொல்லி நம்மை அது மாற்றிக்கொண்டிருக்கிறது, நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. தினமும் புடமிட்டு நம்மை பொன்னாக அது துலங்க செய்து கொண்டிருக்கிறது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அநேகர் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். எனவே இந்த காலை பொழுதில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட நம்மில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் உபத்திரவத்தை கொண்டு வருகிறான். அந்த உபத்திரவத்தை நாம் ஜெயிக்கும்படி நம்மில் இருக்கிறவர் பெரியவரை கொண்டு துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வைரஸ் செயலற்று போகும்படி துரத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் எங்களை மோசம் போக்கக்கூடிய உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவனை துரத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கேளுங்கள். எனவேதான் நாம் வாசித்த வேத பகுதிகளில் இந்த வார்த்தைகள் இன்னும் அநேகமாக இருக்கிறது. நாம் இந்த காணொலியின் மூலமாய் அதிக நேரம் எடுத்து நாம் அதை தியானிப்பதற்கு முடியாது. கொஞ்ச நேரம் நாம் அதை தியானித்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு தியானியுங்கள். ஆண்டவர் வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு கொடுத்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த உபத்திரவம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும்படி அனுக்கிரகம் செய்வார். ஆம், நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரமும் மறுபக்கம் அது வெற்றிக்காக, நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக, எது நிமித்தம் உபத்திரவப்பட்டோமோ அதில் ஜெயம் எடுப்பதற்காக தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், ஆட்கொண்டு நடத்துகிறார். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். எனவே உபத்திரவத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாம் நீக்கி ஜெயமெடுக்கும்படியாக உங்கள் மத்தியில் இப்படி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அதே சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். என் பிள்ளைகள் உபத்திரவத்தை நான் பார்த்து விடுதலையாக்குவேன். அருவருக்காமல் நாம் செய்கிற தொழில், நாம் இருக்கிற சூழ்நிலை, நாம் இருக்கிற ஏரியாக்கள், உலகம் அருவருக்காக அவர் அருவருப்பது இல்லை. தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து, மோசேக்கு அவர் தன்னுடைய முகத்தை மறைத்தார், ஆனால் பேசும் பொழுது முகமுகமாய் பேசினார். இன்றும் நாம் அவரை நோக்கி பார்த்து பேசுகிற பொழுது அவர் நமக்கு தரிசனத்தின் மூலமாய் முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் நாம் பிரகாசம் அடைகிறோம். எனவே மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். இந்த நாளிலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவரை மகிமைப்படுத்தும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். இந்த உபத்திரவம் நீங்கி மகா பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து தேவன் மத்தியில் நம்மை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியத்தை சொல்லலாம். எனவே வீட்டில் இன்று குடும்பமாயிருக்கிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுக்காமல், உபத்திரவப்படுத்தாமல், உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிற அந்த ஜெபம்
எல்லா உபத்திரவத்தையும் நீக்கும். உங்கள் பெற்றோர்களை உபத்திரவப்படுத்தாதீர்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தாதீர்கள். ஆம், உபத்திரவப்படுத்தக்கூடாது. இந்த சூழ்நிலையில் நிறைய பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, என்ன நீங்க இப்படியெல்லாம் எங்களை ஆக்கிட்டீங்க. உபத்திரவப்படுத்தாதீர்கள், உபத்திரவப்படுத்தாதீர்கள். உபத்திரவத்தை நீக்கும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அதி சீக்கிரத்தில் உபத்திரவத்தை விட்டு விலக்கி நம்மை உயர்த்துவார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திற்காக, இந்த வேளைக்காக உபத்திரவத்தின் மறுபக்கத்தை நோக்கி பார்த்து அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள் நீக்கி இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஆராதிக்க கூடுவோம். சபையில் ஆண்டவர் எழுந்தருளுவார். எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவர். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவார். தேசம் ரட்சிக்கப்படும். தேசம் உண்மையாய் வாழும். உண்மையுள்ள தேசம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். அதற்காக நாம் ஓடுவோம், உழைப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதம் 119 தியானத்தோடு கூடிய ஒரு ஜெபம். அதுபோல் நாங்களும் இன்று ஜெபிக்கிறோம். அப்பா, இதை கேட்கிற பொழுது பேசுவது ஈஸி என்று அநேகர் நினைக்கலாம். இந்த அநேக ஊழியக்காரர்களுக்கு உபத்திரம் என்பதை நீங்கள் நினைத்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரர்களுக்கு அதிகமான உபத்திரவங்கள், அதிகமான உபத்திரவங்கள். விசுவாச பிள்ளைகளுக்கும் உபத்திரவங்கள், முழு தேசத்திலும் உபத்திரவங்கள், அகில முழுவதும் உபத்திரவங்கள். இந்த உபத்திரவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி காக்கும்படியா நாம் ஜெபிக்கிற இந்த வேளையில் கர்த்தர் நம்முடைய உபத்திரவ கட்டுகளை நீக்க வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உபத்திரவத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நசரேயன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாமல் தடையை வைத்திருக்கிற உபத்திரவத்திலிருந்து விடுதலையாகும். குழந்தை இல்லையே என்று சொல்லி மாமன் மாமியார்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து குழந்தைகளை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முதியோர்கள் ஆண்டவரை உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். என்னிடத்திலே ஒன்றுமே உனக்கு என்ன தருவேன் என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோரை கடிந்து கொள்வார்கள். ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரமையா. இந்த அடிமையின் வாழ்விலும் எல்லா உபத்திரவத்தையும் நீக்கி உடனிருந்து காத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளை குடும்பங்களையும் அப்படியே உம்முடைய அன்பின் வார்த்தையினால் முத்தம் செய்து எந்த உபத்திரமும் பற்றி பிரிக்காதையா என்று சொல்லி இன்னும் அதிகமாய் உம்மை தேடி ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை கொடுக்கும்படியாக நான் செபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எங்கள் தேசத்தை காப்பாற்றும், எங்கள் மாவட்டங்களை காப்பாற்றும், எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை காப்பாற்றி ஜனங்களை பாதுகாப்பதற்கு திட்டம் போடுகிறார்களே, இந்த திட்டத்தின் மத்தியில் நீர் உம்முடைய ஞானத்தை கொடுத்து ஜனங்கள் தங்களை கட்டி காத்துக்கொள்வதற்காக அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு நடந்து இந்த வைரஸ் தாக்குதலுக்கு விலக்கி காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தாக்குதல் முற்றிலும் செயலிழந்து போகும்படி நீர் கட்டளை எடுப்பீராக. அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீர் சொன்னால் போதும், அது நிச்சயமாய் நடக்கும். எனவே எங்கள் உபத்திரவத்தை நீக்கி ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். அற்புதம் எங்களோடு கொண்டு பெரிய காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே, அரபு தேசத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். கொய்து தேசத்தில் இப்படி வாடி தவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். துபை தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, சவுதி அரேபியாவின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்கே எல்லாம் வேலை செய்த இந்த தேசத்திற்கு நான் ஜெபிக்க கடமையோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்திற்கு ஒரு விடுதலை கொடு, ஜனங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பினார்.
நாங்கள் ஊழியம் செய்யும் கிராமங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்காக செபிக்கிறோம். அதிகமாக நாங்கள் நடந்து சென்ற கிராமங்கள் எண்ணி முடியாது ஆண்டவரே, எண்ணிக்கையில் வைத்து சொல்ல முடியாது. அத்தனை கிராமத்தையும் ரட்சித்து நடத்துகிறார். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், திருச்சபை மக்கள் சபை பாகுபாடியின்றி உம்மை ஆராதிக்கும்படியாக, சபையில் வந்து கூடி உம்மை துதிக்கும்படியாக என் தேவன் அனுக்கிரகம் செய்தருள்வீராக, அனுக்கிரகம் செய்தருள்வீராக. ஆண்டவரை உபத்திரவப்படுகிற பொழுது இந்த உபத்திரவத்தை நீங்குவதற்கான வழிகளை என் தேவன் திறந்து கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்கிறார். ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். சீக்கிரத்தில் நீக்கி நாங்கள் ஆராதிக்கும்படி அனுக்கிரகம் செய்தருள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம், உபத்திரவத்தின் மத்தியிலும் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை இன்றும் என்றும் ஒரு வருகையிலும் கூடவே தங்கி இருப்பதாக. ஆமென். May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.